ஓகே, இப்போ நம்ம திரையில் பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ் திருச்சி விமான நிலையம் விஜய் வந்தபோது எடுக்கப்பட்ட விஷுவல்ஸ். அவர் வந்து திருச்சி விமான நிலையத்தில் அவருடைய பிரச்சார வாகனத்தில் ஏறி அங்கே சில நிமிடங்கள் ஆலோசித்த பிறகே அவருடைய வாகனம் புறப்பட்டு சென்றது. நம்ம இந்த விஷுவல்ஸை கான்ட்ராஸ்ட் பண்ணலாம். அவர் கடந்த ஆண்டு இறுதியில் திருச்சிக்கு வந்தபோது பெரும் கூட்டம் இந்த ஏர்போர்ட்டில் இருந்ததை பார்த்தோம். அங்கேருந்து வெளியேறதுலேயே சிரமம், அவங்களுடைய தொண்டர்கள்லாம் குவிந்தது, அங்கே ஒரு செக்யூரிட்டி சிச்சுவேஷன் உருவானதை பார்த்தோம். அதுலேருந்து தீஸ் விஷுவல்ஸ் ஆர் ஸ்லைட்லி கான்ட்ராஸ்டிங். அவர் எங்கே தன்னுடைய மக்கள் சந்திப்பு திட்டத்தை தொடங்கினாரோ அது கரூரில் தடைப்பட்டது, திருச்சியில் தான் தொடங்கியது. அதே திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு அவர் கிளம்பி செல்லக்கூடிய காட்சிகளை திருச்சி விமான நிலையத்திலிருந்து நம்ம பார்க்கின்றோம். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கடை பகுதியில் மீண்டும் அவர் பிரச்சாரம் செய்கிறார். இந்த முறை அந்த தொகுதியுடைய வேட்பாளராக சையத் நம்மோடு இணைந்திருக்கிறார். கிரவுண்ட்லேருந்து நீங்கள் பிக் பண்ணுற தகவல் சொல்லுங்கள் சையத். நீங்கள் அவர் இந்த மண்டலத்துக்கு கடந்த முறை மக்கள் சந்திப்பு பயணத்துக்காக வந்தபோதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பைக்கும் இப்பைக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? இன்னைக்கு செய்திகளாக நீங்கள் பிக் பண்ணக்கூடிய விஷயம், களத்திலேருந்து நீங்கள் சேகரிக்கக்கூடிய விஷயங்களை நேர்களுக்கு பகிருங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். இதற்காக அவர் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்துக்கு வருகை புரிந்தார். அங்கு ஏராளமான கட்சி நிர்வாகிகள் காத்துக் கொண்டிருந்தனர். அதே போல பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அனைவரும் அவர் வரவேற்றனர். அங்கு கட்சி நிர்வாகிகள் அவருக்கு உற்சாகம் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த பிரச்சார வாகனத்திலே ஒரு 10 நிமிடத்திற்கு மேலாக அவர் அமர்ந்து உள்ளே ஆதவ் அர்ஜுனா மற்றும் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தினர். எந்த மாதிரியான தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை அவர்களே வழங்கினார்கள். இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உள்ளிட்ட டெல்டா பொறுப்பாளர்கள் மனு அளித்த நிலையில் 51 கட்டுப்பாடுகளுடன் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அவர் தற்போது திருச்சி விமான நிலையத்திலிருந்து தற்போது காந்தி மார்க்கெட் அருகே இருக்கக்கூடிய மாநகராட்சி மண்டலம் 2 அலுவலகத்தில் 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து மரக்கடை பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். பின்னர் அவர் பல்வேறு பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக பிரச்சாரம் நடைபெறும் பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 100 நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் தற்போது குவிந்து வருகின்றனர். ஏற்கனவே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தும் போது கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது. இதனால் அவர் நிகழ்ச்சி நடத்தும் இடத்திற்கு செல்வதற்கே நீண்ட நேரம் ஆகியது. இதனால் தற்போது காவல்துறையினர் ஏராளமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தில் குடிநீர் வசதி, மருத்துவ வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. விஜய் வாகனத்தை பின்தொடரக்கூடாது, கர்ப்பிணிகள், சிறுவர்கள், சிறுமிகள், மாணவ மாணவிகள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடன் குன்றியவர்கள் நேரில் கலந்து கொள்ள கூடாது என சமூக வலைத்தளங்கள் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது விஜய் அவர்கள் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கார். விமான நிலையத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சி நிர்வாகிகளை, தொண்டர்களை மட்டுமே உள்ளே அனுமதித்தனர் காவல்துறையினர். உள்ளே யாரையும் அனுமதிக்காக முன் கேட் பகுதியிலே காவல்துறையினர் கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்து அவர்கள் தற்போது பாதுகாப்பு நலன் கருதி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறார்கள். தற்போது விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நம்ம திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் வெளியில் வர அங்கே தாவேகா தொண்டர்கள் தாவேகா கொடிகளோடு அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். தெர் இஸ் ஸ்டில் அ ஜர்னி டு கோ. இன்னும் பல கிலோமீட்டர் கடந்து தான் அவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்யணும். இப்போ இணையக்கூடிய நேயர்களுக்கு அவர் ஏற்கனவே தன்னுடைய முதற்கட்ட பிரச்சாரத்தை இந்த கரூர் சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி தொடங்கிய அதே இடம் திருச்சி மரக்கடை பகுதி. அது ஒரு பெரிய பரபரப்பாக அந்த கேம்பெயின் பேசப்பட்டது.
இன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கோயின்சிடன்ஸ் அந்த தொகுதியை தான் அவர் தேர்ந்தெடுத்து போட்டியிடவும் செய்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியேறி திருச்சி நகர்பகுதிக்கு விஜயோடைய பிரச்சார வாகனம் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அடிச்சு வரான் தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமுச்சுனா வெற்றி அடைஞ்சா ஒலிக்குச்சுனா தளபதி போன்ற சின்ன விசிலடி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.